என் செல்ல குட்டி பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க என்னெல்லாம் பண்ண சொன்னீங்களோ அதே மாதிரியே நான் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லாலிபாப் கொடுங்க. கொடுங்க அண்ணா. தோ தரேன். நல்லா இருக்கு. என்னது, ஏன் மறுபடியும் புடுங்கிட்டீங்க? என் லாலிபாப்பை கொடுங்க. என் லாலிபாப்பு வேணும். கொடுங்க, எனக்கு லாலிபாப்பு வேணும். கொடுங்க. நீங்க ரொம்ப மோசமானவங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுக்கா. என் செல்ல குட்டி கிடைக்கும், கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உனக்கு லாலிபாப் கிடைக்கும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னன்னா, உன்னோட கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. ஆனா ஆனா கொடுங்க கொடுங்க அத. ஆனா சாந்தி முகூர்த்தம் இன்னும் பாக்கி இருக்குல்ல. இங்க பாரு, வெறும் 1/2 மணி நேரம் வேலைதான். சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ லாலிபாப்பை வாங்கிக்கோ. அது சரி, சாந்தி முகூர்த்தத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் ஒருத்தன் உன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டேன் பாரு. காட்டுறேன் பாரு. இதோ அந்த கருமத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். பாரு 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 பாரு. இந்த வீடியோல என்னெல்லாம் நடக்குதோ அதே மாதிரியே நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட நடந்துக்கணும், புரியுதா? சரியா? இது ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. சூரஜ், வேணும் தானே? அப்ப பிரகாஷ் என்ன சொல்றானோ அப்படியே செய். நீ என் செல்ல குட்டி. ஆஹா, இப்ப போ. ஐயோ, என்னது, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, நீங்க என்ன பண்றீங்க? என்ன இப்படி பண்றீங்க? ஐயோ விடுங்க. ஐயோ என்ன பண்றீங்க? விடுங்க. நீங்க நீங்க யார்? நீங்க பிரகாஷ் எங்க? நீங்க யாரு? என்ன தொடாதீங்க, விடுங்க. பிரகாஷ், பிரகாஷ், பிரகாஷ் உள்ள இருக்கிற ஆள் யாரு? உங்களை மாதிரி அவன் துணி போட்டிருக்கான். அவன் வெளியே போக சொல்லுங்க. நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் எப்படி உள்ள வந்தான்? ஏன் சிரிக்கிறீங்க? அந்த ஆளு யாருன்னு சொல்லுங்க. உனக்கும் இவனுக்கு கல்யாணம் தான் நான் பேசினேன். ஆனா கல்யாணம் நீ அவனோட தான் பண்ணிக்கிட்ட. ஆக்சுவலி இவன் இல்ல, அவன் தான் என் புள்ள சூரஜ், என் முதல் புருஷனோட புள்ள. அவன் கொஞ்சம் பைத்தியம் தான். ஆனா என்ன பண்றது, இனிமே அவன் தான் உன்னோட புருஷன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன விளையாட்டு இது? நீங்க சும்மா தானே சொல்றீங்க. அந்த ஆளு யாரு? இப்ப எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுமா எங்க வீட்டு மருமகளே? உனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி. போ, புருஷன் உனக்காக காத்துட்டு இருக்கான். போய் அவனை சந்தோஷப்படுத்தி பொண்டாட்டின்ற கடமையை நிறைவேத்து. போடி. பிரகாஷ், பிரகாஷ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க பிரகாஷ், சொல்றத கேளுங்க பிரகாஷ்.
என்ன விடுன்னு சொல்றேன்ல, வா. விடு. என்ன விடு. என்ன விடு. விடு, நான் சொல்றதை கேளு. என்ன விடு. ச்சே. ஏய், விடு என்ன. விடு. என்ன விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடு. தயவு செஞ்சு என்ன விட்டு உன் கால்ல கூட விடுறே. விடு என்ன. எப்படியோ ஒரு வழியா பைத்தியத்தோட முதல் ராத்திரி முடிஞ்சிடுச்சு. அவனும் சுகத்தை அனுபவிச்சுட்டான். இப்போ நமக்கு தேவையானத ஆரம்பிக்கலாமா? ம்? அம்மா. அம்மா. என்னம்மா அம்மா ஃபோன் பண்றாங்களா? ஹலோ சாக்ஷிமா. வணக்கம் சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன சம்பந்தியம்மா நீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஒரு ராத்திரி தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே புகுந்த வீட்டுக்கு கால் பண்ணிட்டீங்க? இல்ல சாக்ஷி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லாவே இருக்கா. உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. உங்க பொண்ணு இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருப்பா. ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு தடவை சாக்ஷியை பேச சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவ இப்போ பேச மாட்டா சம்பந்தியம்மா. இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு எங்க புகுந்த வீட்ல முதல் நாள் தானே, அதனால சமையல் கட்டில வேணுமோ பண்ணிட்டு இருக்கா. இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் அவ தானே ஏத்துக்க போறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம் சம்பந்தியம்மா, இனிமே நீங்க உங்க பொண்ணை பத்தி கவலைப்படுறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. இப்போ அவ என் வீட்டு மருமகள், இனிமே அவ என்னோட பொறுப்பு. அப்புறம் நான் அவளை எந்த ஒரு குறையுமே இல்லாம நல்லா பாத்துக்கிறேன். ம்? சரி, நான் அப்ப வச்சிடுறேன். நீங்க உடம்பு பாத்துக்கோங்க. ம்? அம்மா. என்னை எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்னை எதுக்காக இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் இப்படி பண்றீங்க என்ன? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஏய், நில்லு. உனக்கு இங்க இருந்து போகணுமா? நான் சொல்ற விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. நான் என்ன நினைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனோ அது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை சாகவும் விட மாட்டேன். இன்னொரு விஷயம் கவனமா கேட்டுக்கோ. இங்க நாலா பக்கமும் என்னோட ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க பார்வை 24 மணி நேரமும் உன் மேலதான் இருக்கும். அதனால இங்க இருந்து தப்பிச்சு போனோன்ற எண்ணத்தை சுத்தமா விட்டுடு. இனிமே இவன் தான் உன்னோட புருஷன். இனிமே இவன் தான் உன்னோட அதிர்ஷ்டம். இந்த விஷயத்த நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அது உன்னோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத. போயிடு. என் பக்கத்துல வராத. என்ன தொடாத. என் பக்கத்துல வராத. ஐயோ, எறும்பு செத்துருச்சு. எறும்பு செத்து போச்சு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் இதெல்லாம் காட்டு. எனக்கு எதுவும் தேவையில்ல. போ இங்க இருந்து.
நேத்து மிருகம் மாதிரி கொடுமைப்படுத்தின, இன்னைக்கு இறக்கப்படுற மாதிரி நடிக்கிறியா? உன்னோட இறக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. ஓ சபாஷ், இது குடிச்சா உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும். சபாஷ். நீ இங்க இருந்து முதல்ல வெளியே போ. என் பக்கத்துல வராத. நான் உன்னை இதாலேயே அடிச்சிருவேன். என் பக்கத்துல வராத. மரியாதையா போயிடு. போ. அட கடவுளே, இந்த பொண்ணு என்னெல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவ என்ன நினைக்கிறா? இதெல்லாம் பண்ண அவளால இங்க போக முடியுமா? வாய்ப்பே இல்ல. போ பிரகாஷ், போ போய் என்னன்னு பாரு. இவ வந்ததுல இருந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு. எங்கடி தப்பிச்சு ஓடான்னு பாக்குற? என்ன விட்டு. என்னடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற நீ? உன்னை எந்த காரணத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கோமோ அது முதல்ல முடியணும். என்ன விடு. இவ்வளவு ஒழுங்கா பாத்துக்கோ. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போக விடுங்க. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து போக விடுங்க. என்ன விட்டுருங்க. நான் போறேன். ப்ளீஸ் என்ன போக விடு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் நான் போகணும். என்ன விடு. சொல்றேன்ல.